வணக்கம். இன்றைக்கி தீபாவளி பலகாரம் சீரீஸில் சீடை செய்கிறத பார்க்கலாம். ஒரு கப் இடியாப்ப மாவை லைட்டாக வறுத்துக்கலாம். கையில் தொடுற அளவுக்கு சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை இப்போ சலிச்சுக்க போகிறோம். இது கூட ஒரு டீஸ்பூன் உளுந்து மாவு, உளுந்தை ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு டீஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு. இந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் கருப்பு எள்ளு இல்லை வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம், 1/4 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இதை நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சதுக்கப்புறம் குட்டி குட்டியாக பால்ஸாக உருட்டிக்கலாம். டைட்டாக ப்ரெஸ் பண்ணக்கூடாது, ஜென்டலாக இப்படி ப்ரெஸ் பண்ணி உருட்டி வச்சுக்கோங்க. இதில் டூத் பிக் வச்சு சின்ன ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இதை போடுறதுனால சீடையை பொரிக்கும் போது வெடிக்காமல் இருக்கும். எண்ணெயை சூடு பண்ணி பால்ஸை மீடியம் ஃப்ளேமில் பொரிச்சிக்கோங்க. ஹோல்ஸ் போட்டிருக்கிறதுனால வெடிக்குங்கிற பயம் வேண்டாம். சீடை வேக கொஞ்சம் டைம் எடுக்கும். கலர் சேஞ்ச் ஆகி எண்ணெயோட சலசலப்பு சத்தம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்துடலாம். பாருங்கள், சுவையான சீடை ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு ஹோம் டேஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.